பிரியமான தெய்வ ஜனமே, இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நீதியின் ஊழியம் 10வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதாவது நீதியின் ஊழியத்தை தொடங்கி 10வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 10வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்க தேவன் செய்த மகா பெரிய கிருபைகளுக்காக, மகா பெரிய மகிமையான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நம்ம எல்லோரும் நன்றி சொல்லுவோமா? எல்லா கைகளும் உழைத்து எல்லாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே சொல்லுங்க எல்லாம். இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும்
எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் தாண்டினேன். அதிகாரம் தந்திடமே, மிக தரிசனம் உரைத்திடவே. எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் தாண்டினேன். அதிகாரம் தந்திடமே, மிக தரிசனம் உரைத்திடவே. எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் தாண்டினேன். அதிகாரம் தந்திடமே, மிக தரிசனம் உரைத்திடுவேன். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருமாற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக எல்லாம் பாடு. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கருவேன் ஜபவேலையே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். நீ என்ன நிலைமையில் இருக்கிற, எந்த சூழ்நிலை வந்திருக்கிற, எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படும்படியாக, கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாம் எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை நாம் பார்க்கலாம். 7வது பாடல் அக்னியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்ற பாடலை நாம் பாடுவோம். அக்னியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்னியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. எழுப்புதல் அக்னியை ஊற்றுமையா, சபையை எழவை பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்னியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. பூமியின் மேலும் அக்கினியை கொழுந்திட வந்தவரே, பூமியின் மேலும் அக்கினியை கொழுந்திட வந்தவரே. அது இப்போது எங்கள் மத்தியிலே பற்றி எரியட்டுமே, அது இப்போது எங்கள் உள்ளத்திலே பற்றி எரியட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே பெருகட்டுமே. சிலுவையின் மரணம் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. எங்கள் ஊழியருக்கு விரோதமான ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. இந்த ஊழியருக்கு விரோதமான ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. எங்கள் பலிபீடங்களும்
அக்கினியின் அளவு பெருகட்டுமே 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 எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா 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 அக்கினியின் அளவு பெருகட்டுமே ஆண்டவரே இந்த அக்கினி ஊற்ற வேண்டும் அப்பா இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே சமாதானம் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவராக இயேசு எனக்காக இருக்கிறார் அந்த இயேசு என்னை நடத்துவார் என்கிற அந்த தொடர்ந்த நம்பிக்கையை பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே இயேசுவை நம்பிக்கை உண்டாகட்டும் விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே குடும்ப சூழல்கள் மாற்றப்படட்டும் அவர்கள் எதுவரை ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரை எந்த நோக்கத்துக்காக இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையானது ஆண்டவரே இந்த தரிசனம் ஆண்டவரே நிறைவேற வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் 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 ஆண்டவரே இந்த 10வது ஆண்டு ஆண்டவரே இந்த ஊழியத்திலே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பெரிதாக செய்கிறார்கள். ஹல்லேலூயா நன்றி ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் உட்காருவோம். இப்பொழுது போபாலில் ஊழியம் செய்கிற என்னோடு கூட நாங்கள் அப்படிலாம் ஒன்றாக சேர்ந்து பைபிள் காலேஜ் படித்திருந்தோம், ஊழியர்களை செய்திருந்தோம். போபாலில் இருக்கக்கூடிய சகோதரர் பாஸ்டர் முகேஷ் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார். அதற்கு பிறகு நான் பாஸ்டர் கையிலே நான் கொடுத்து விடுகிறேன்.
ஆண்டவரே நீ அழைத்த அந்த அழைப்பில் நான் உண்மையாக இருப்பேன். அதுதான் அவர் பாடினார். ரொம்ப உணர்ந்து பாடினார். அதனால தான் நம்மளுக்கு மீனிங் புரியாமல் இருந்தாலும் அவர் ரொம்ப உணர்ந்து பாடினார். அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த மீனிங் கேட்க. ஓகே, எல்லா கைகளை தட்டுவோமா? என்னுடைய வாழ்த்துதலின் ஸ்தோத்திரத்தின் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 10 ஆண்டுகளை எண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசிரியருக்கு கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு? எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பிரியமானவர்களே, நான் செய்திக்கு போவதற்கு முன்பதாய் ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் கேட்க விரும்புகிறேன். ஊழியர் ஒரு பாடலை பாடினார். எத்தனை பேருடைய இருதயத்தை அந்த பாடல் தொட்டது? கொட்டுச்சோமா? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? வேற யாருக்கு தொட்டது? உங்களை தொட்டா உண்மையா இருந்தா கையில் உயர்த்துங்க. வேற யாரு தொட்டுச்சா? வேற யாரு தொட்டுச்சு? வேற ஏதோ ஒரு பாடுறாரு, கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, அவர் பாடலை பாடும் பொழுது நான் ஆவியானவரை பார்த்தேன். கைகளை தட்டி கற்றுக்கிறேன். யாரை பார்த்தேன்? ஆவியானவரை பார்த்தேன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆளுகையை தேவன் இந்த நாளிலே கொண்டு வர போகிறார். ஒரு மகிழ்ச்சியை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். இந்த 10ஆம் ஆண்டிலே இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தேவன் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்த வார்த்தையை பாஸ்டரமா எழுந்து நின்று நீங்கள் வாசிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். 4ஆம் வசனத்தை 10ஆம் ஆண்டிலே ஆண்டவர் இந்த திருச்சபையின் ஊழியத்திற்கு, இந்த நீதியின் ஊழியத்திற்கு வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுக்கிறார். உங்கள் ஊழியத்தின் மேலே கர்த்தருடைய கண்களை தேவன் பதித்திருக்கிறார். அவருடைய கரத்தை தேவன் இந்த ஊழியத்தின் மேலே வைத்திருக்கிறாராம். அவர் உங்களை அரவணைத்து, ஆண்டவர் கட்டி அணைத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தி வாசிகள் பார்க்கலாம். பக்கம் சொல்லுங்க. 851வது பக்கம். இந்த வருடத்தில், இந்த 10ஆம் வருடத்தின் வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு சொன்னார். நான் அதை உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். வாசிங்கள் பார்க்கலாம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீர் அறியும்படிக்கு உங்கள் ஊழியங்களுக்கு ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்த நல்ல படிக்கணும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் தெரிந்துகொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் ஒருவரும் இல்லை. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவர் இந்த வருடத்திலே ஆவியானவர் சொல்றாரு, பெண்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பாளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் இந்த ஊழியத்திற்கு தேவன் தரப்போகிறாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை. தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை, இந்த நாள் மாத்திரம் 3வது ஊழியம் இது எனக்கு, இது இந்த 3வது ஊழியம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லா ஆவியானவரை கொண்டு வாங்க.
ஆண்டவரை பக்கத்துல கொண்டு வாங்க. அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேலே வைக்க போகிறார். ஹalleluya. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தின் மேல நீங்கள் வெண்கல கதவுகளை ஆண்டவரே வைக்க போறீங்க. ஹalleluya. திறக்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஹalleluya. வெண்கல கதவுகளை உடைக்க போறீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹalleluya. இரும்பு தாழ்பாளை முறிக்க போறீங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க போறீங்க என்று சொல்லுங்க. இப்ப கர்த்தர் உங்கள் மேலே ஒரு வல்லமை இறக்குவார். அந்த வல்லமையானது அபிஷேகமாய் மாறும். அந்த அபிஷேகத்தின் வல்லமையானது ஆவியானவரை நீங்கள் காண போறீங்க. ரபா லபா பாபா பாபா ஈ ரபா கதோனோ லபா. ஹalleluya. உஷிமா நரபா தனலபா. எல்லாரும் கைகளை தட்டி ஹalleluya. உஷிகமா நரதலபா லபா. ஓ ரபாலி நீ ஹந்தன ரலபா ரலபா. அந்த வார்த்தை எல்லாரும் கைகளை கொண்டு வந்து எல்லாரும் தட்டுங்க. எல்லாரும் கர்த்தரை தட்டுங்க. எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. ஓ சிபா லபா பாபா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு எங்களுடைய ஊழியத்தை நீர் பெருக செய்ய போறீங்க. ஹalleluya. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே இந்த மாலை உடைக்கிறார். ஆண்டவரே எங்களை காட்டி நாங்கள் வெறுமையாக்குகிறோம். இந்த 10ஆம் ஆண்டு இருக்கிற வாக்குத்தத்தத்தை உடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்திருக்கீங்க. நீங்க தான் சொன்னீங்க ஆண்டவரே, பெண்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளர்களை முறைத்து அந்த நேரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புகழ்களையும் இந்த வீட்டின் ஊழியத்துக்கு வருவேன் என்று வாக்கு பண்ணினீரே. ஆண்டவரே அதை தந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை பிறகு செய்யுங்க. அடியனை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க. இவருடைய சுயம் சாகட்டும். இவருடைய மீறி உங்களுடைய ஆளுகை வெளிப்படுத்துங்க. வந்திருக்கிற எல்லா சொந்தங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறட்டும். புதிய மகிமை மக்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 3 காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த காரியங்களை மத்தியிலே சொல்ல போகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சீக்கிரமாய் ஒருவர் வாசிங்க. ஹalleluya. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. பிரியமானவர்களே, இன்று ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். ஹalleluya. பிரியமானவர்களே, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஹalleluya. அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய போராட்டம், நெருக்கங்கள், பாடுகள், கண்ணீர்கள், கவலைகள், நிந்தங்கள் அனைத்தும் சூழ்ந்து நம்மை நெருக்கலையிலே நம்ம யாரை நோக்கி பார்ப்போம்? யாரை நோக்கி பார்ப்போம்? ஒரு மனிதன், அப்பேற்பட்ட ஒரு மனிதன் யாரை நோக்கி பார்த்தான் தெரியுமா? தாவீது எத்தனை பேருக்கு தெரியும்? தாவீதுக்கு போராட்டம் வரும்பொழுதெல்லாம் யாரை நோக்கி பார்த்தான்? கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் என்ன பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன பண்ணார்? கையில யாரமா சொன்னது? அது விசாலத்துல மீன் பெருக்க வேணாமா? நெருக்கத்தில் இருந்து என்ன பண்ணா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் நெருக்கத்தில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுடைய கேட்டருளி அவனை எங்க கொண்டு போய் வைத்தாரு? விசாலத்திலே வைத்தார். இன்று அந்த விசாலத்திலே தேவன் வைக்க போகிறார். 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹalleluya. முதல் ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்க போகிறார். எத்தனை பேருக்கு துணை நிற்கணும்னு ஆசை? எல்லாரும் கவனிக்கணும். எத்தனை பேருக்கு துணை நிற்கணும்னு ஆசை? ஹalleluya. பிரியமானவர்களே, முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஆண்டிலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் துணை நிற்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. பிரியமானவர்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத,
நான் இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஆகாரத்தை தருகிறேன், நான் பணத்தை தருகிறேன், எனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா வாயின் வார்த்தை மாத்திரம்தான், ஆனால் செயலிலே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் செயல்படுத்துகிற தேவன். உன்னை பார்த்து சொல்றாரு, இந்த ஆண்டிலே நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு என்ன பண்ண போறேன். கைகளை தட்டுங்க, விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ண போறாரு ஆண்டவர்? இந்த ஆண்டிலே உங்களுக்கு துணை நிற்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனா உங்களுடைய நோக்கங்களை தேவன் நிறைவேற்ற போகிறார். ஆண்டவர் நான் இங்க உட்காரும் போது சொன்னாரு, 3 பேருடைய இருதயமானது கனத்திருக்கிறதா, 3 பேருடைய இருதயமானது கனத்திருக்கிறதா. நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த இருதயம் கனத்திருக்கிறதை தேவன் லகுவாய் மாற்றி அவர்கள் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கி ஆண்டவருடைய ஆளுகை இங்கே வெளிப்படுத்துவாராம். அவர்கள் விடுதலை பெற்று போகிறதை, அவர்கள் கண்முனை காண்கிறதை தேவன் உங்களுக்கு முன்பதாய் வைக்க விரும்புகிறாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட ஆவியானவர் பேசும்போது சொன்னாரு, என் பிள்ளைகளிடத்துல போய் சொல்லு, அவர்களுடைய வலது கையை பிடித்து நான் பயப்படாதே துணை நிற்கிறேன் என்று சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாராம் ஆண்டவர்? என்ன பண்ண போறாரா? எத்தனை பேரு? அவங்க 2 பேர் தான் சொல்றாங்க, மீதி வரலாம் சொல்லுங்க. என்ன பண்ணுவாரு? சத்தமா சத்தமா சத்தமா. பக்கத்துல இருக்கிற வலது கையை பிடிங்க பார்க்கலாம். வலது கையை பிடிங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய வலது கையை பிடித்து பயப்படாதே. உங்களுக்கு எப்படி இருப்பாராம்? என்ன நிற்பாரு? துணை நிற்பார். பயப்பட வேண்டாம் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில பெரிய போராட்டம் வந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் வந்தது. எனக்கு அதை குறித்து நான் பேச வரல. தாவீதுடைய வாழ்க்கையில நெருக்கம் வரும் பொழுதெல்லாம், போராட்டம் வரும் பொழுதெல்லாம் அவன் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு சூட்சமம் என்னன்னா, மனிதர்களை தேடி ஓட மாட்டான், நேரா யார்கிட்ட ஓடிடுவான். யார்கிட்ட ஓடிடுவான்? யார்கிட்ட? சத்தமா சொல்லுங்க. நம்ம யார்கிட்ட போவோம்? நம்ம யார்கிட்ட போய் அழுவோம்? பிள்ளைகளை அடிச்சுட்டா அதுங்க பிள்ளைங்க பெற்றோர் இடத்துல போகாது, நேரம் தாத்தா பாட்டி கிட்ட போவோம். யார்கிட்ட போவோம்? தாத்தா பாட்டி கிட்ட போவோம். தாத்தா பாட்டி அடிச்சுட்டா யார்கிட்ட போவோம்? பெற்றோர் இடத்துல போவோம். ஆனால் பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில அவர்களுடைய வீடுகளிலே தாவீது ஒதுக்கப்பட்டவனாயிருந்தான். அவன் ஆடு மேய்க்கிறவனாயிருந்தான். அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். இன்று என்னோடு கூட பேசும்பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ தனிமைப்பட்டு இருக்கலாம், நீ புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், நீ ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வேற லெவல்ல என்னுடைய கரத்தை உன் கரத்தோடு வைத்து நான் பிடித்து நான் உனக்கு துணை நிற்க போகிறேன், நீ எதை குறித்து பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை விலக்கி விடுவித்து நம்மை பாதுகாக்க போகிறார். அவருடைய கரத்தை நம்மை பிடித்தார் அல்லவா? அப்போ அவர் நம்மை பார்த்து கேட்கிறோம், ஆண்டவரே நீர் சொன்னீங்க வலது கையை பிடித்து பயப்படாதே நீ துணை நிற்கிறீர் என்று சொல்லிட்டீங்க, எப்படி துணை நிற்க போகிறீர் என்று சொல்லி நாம் கேள்விகளை கேட்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது அதற்கு ஒரு பதிலை தருகிறார். வாசிங்கள் பார்க்கலாம். அவர்கள் நோக்கி பார்க்கிறார், அவரே என் சத்துருக்களை என்னை விலக்கி விடுவித்து. வாசிமா வாசிமா வசனத்தை சொல்லுமா. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவித்து, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவித்து எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவித்தார். கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. வலது கையை பிடித்தவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நம்மை யாருக்கிட்ட இருந்து விடுவிக்க போகிறாரா? சத்துருக்களை மாத்திரமல்ல, கொடுமையான மனுஷனிடத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கொடுமையான மனுஷன் என்றால் யாரு? ஒரு பிள்ளைய பார்த்து கேட்கிறேன், எடுத்ததான் சொல்லுவாங்க, ஐயா இந்த கொடுமைக்காரின்னு என் மாமியா தானே. ஐயா என்ன சொல்லுவாங்க? யாரு யாரு சொல்லுங்க, யாரு? அது உலக வழக்கம் அதானே. ஐயா நீங்கள ஊழியம் தானே செய்றீங்க, அதானே உண்மை. என்ன சொல்லுவான்? எடுத்ததா
எடுத்தது என்ன சொல்லுவான்? என் மாமியார்காரி தான் கொடுமைக்காரி. பிரியமானவளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தம்பி, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வலதுகையை பிடித்தவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்களை விலக்கி விடுவிக்கிறது மாத்திரமல்ல, கொடுமையானவனிடத்திலிருந்து உன்னை பாதுகாத்து உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு இந்த கை தட்டலன்னா நைட்டு கை வர்றாரு. தயவு செய்து சொல்றேன், உண்மையா வர. நானே சொல்லிட்டு வர்றேன், நான் கை தட்டல, நைட்டு போனா எனக்கு கை வரல. எனக்கு அதுல இருந்து நான் கை தட்ட ஆரம்பிச்சிட்டேன். கை இருக்கிறவனா கை தட்டுக்கு போவேன். சக்கரை எப்படி ஓடும்? உன் வலதுகையை பிடித்து விட்டேன். எதற்காஞ்சாதே? ஹல்லேலூயா. பிசாசும் பக்கத்தில் வரப்போறதில்லை, பிசாசும் பக்கத்தில் வரப்போறதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதோ உடனே விசுவாசிக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் சீக்கிரமாய் வாசித்து பாருங்கள். சீக்கிரமாய் வாசிங்கள். ஹல்லேலூயா. சீக்கிரமா நரலபா பிபி ஹத்லலபா. முந்தினவைகளை என்ன பண்ணக்கூடாதா? என்ன பண்ணக்கூடாது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ ஒரு அடியனோடு கூட பேசணும், அடியனோடு கூட கிரியை செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒத்துழைப்பு தரணும். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் கூட இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை என்ன பண்ணாத, நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ நான் என்ன பண்ண போறேன்? புதிய காரியத்தை செய்கிறேன். கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது அது தோன்ற போகுது. நீங்கள் அறியீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, மனாந்தரத்துல வழியையா அமாந்தர வழியிலே ஆறுகளே உருவாக்கவே துணை நிற்கிறேன். அதனால தான் சொல்றாரு, நான் துணை நிற்கிறேன், நீ பயப்படாத. ஹல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள் பார்க்கலாம். சீக்கிரமாய் வாசிங்கள். உபாகமம் 28:7. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், டப்பு டப்புன்னு வாசிக்கணும். ஹல்லேலூயா. சீக்கிரமா வாசிங்க. இன்று பலத்த காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. உன் வலது கையை பிடிச்சிட்ட பிறகு இப்ப ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல, பிள்ளைங்க வா, புள்ள ஓடியா, புள்ள ஓடியா, 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 முஞ்ச மேலே ஏறு, ஓடியா, வா, வா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவா. கர்த்தருடைய கரவம் கூட இருக்கும். உன் வலது கையை பிடித்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கைகளை தட்டியா கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா வருவாயா? கைகளை தட்டு. எத்தனை வழியா ஓடுவான்? கை தட்டுறா சொல்லலாம், கை தட்டுறா, கை தட்டுறா, நல்ல தட்டு ஓடுறா. எதோடு விசுவாசிக்கிறீங்க? அவர் வலது கையை பிடிச்சிட்டாரியா, ஒரு வழியா வருவாயா? எத்தனை வழியா ஓடுவான்? நம்பிக்கை இல்லாத நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க தெரியுமா? ஒரு வழியாவே ஓட மாட்டான். இவர் சொல்றாரு, எத்தனை வழியா போகலாம்? நீ நம்பினா கண்டிப்பா போவான். எத்தனை வழியா போவான்? நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லா பிசாசும் பாயெல்லாம் மடிச்சு வச்சுட்டு ரெடியா காத்துட்டு இருக்கணும். நீ வந்து உத்தரவு கொடுக்கணுமா? ஏன்னா ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்கமா பார்க்கலாம் வசனத்தை. ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் எழும்பா உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி யார்கிட்ட ஒப்பு கொடுப்பாரு? உங்ககிட்ட ஒப்பு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. 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 உங்ககிட்ட ஒப்பு கொடுக்க போறாரா? நீ முடிவு எடுக்கணும். இப்போ பிசாசு கேட்கும், அக்கா நான் இருக்கட்டுமா போட்டுமா? யார் கேட்க போகுது? யார் கேட்க போகுது? நம்மள கேட்கும். இப்போ நீங்க வீட்டுக்கு போனதும் கேட்க, அக்கா கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டோமா? நீ என்ன சொல்லணும்? ஏசப்பா என் கையை பிடிச்சிட்டாரு, இனி உனக்கு இங்க என்ன இல்லை, என்ன இல்லை, என்ன இல்லை, என்ன இல்லை, சத்தமா சொல்லுங்க. இந்த இடமே இல்லை. இயேசு ஒரு வியாதியஸ்தரை பார்த்து சொன்னாரு, தம்பி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ என்ன பண்ணு, நீ ஏன்னா அந்த படுக்கையை போட்டு போயிட்டீங்கன்னா வேற ஒருத்தன் வந்து படுப்பான். இப்ப பிசாசு சொல்ல, கொஞ்சோண்டு நான் ஓரமா ஒதுக்கிடுவான்னு கேட்கும். அந்த பிசாசை பார்த்து சொல்லுவோம்,
எங்க ஏசப்பா கையை பிடிச்சிட்டாரு. தயவு சொல்லி சொல்றேன், எங்ககிட்ட ஒப்பு கொடுப்பேன் வாக்குப்படி இருக்கிறாரு. ஒப்பு கொடுத்துக்க, மரியாதையா ஓடி போயிடு. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் என்கிட்ட இருக்காத, என் மாமியாங்கிறல்ல, என் நாத்தனா இருக்கல, என் விரோதமாக ஏழ்மை நல்லா இந்த சாந்தியக்கா, இந்த மெர்சியக்கா, அவங்க கிட்ட ஒன்றா போறியா? போவாது. போய் 10 பேர் கூட்டிட்டு வருமா? எத்தனை பேர் கூட்டிட்டு வருமா? எத்தனை பேர்? 10 பேர். ஒரு பேய் இருக்கும், அதே மாட்டம் பெருசாக இருக்கும். 10 பேய் வந்தால் நீ என்ன பண்ணுவ? தேவைப்படுங்க. கதை சொல்றாரு, அவர் உன் வலது கையை பிடித்துட்டாங்க. நீ பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன். நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ எல்லாத்தையும் சொல்லி நான் உன் கூடவே இருந்து செய்து முடிப்பேன். நீ முந்தைய காரியங்களை நினைக்காத, பூர்வமானங்களை சிந்திக்காத, புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்கிற. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட இருந்தாயிரம் என்ன பண்ணாதே, வாய்க்கவே வாய்க்காது. கைகளை தட்டுங்க. ஆட்சியில் செய்தி கொடுத்து முடிச்சுட்டு டயர்டாக இருக்கேன். தொடர்ந்து ஓடியும், நேற்று காலைக்கு ஓடியும், நேற்று சாயந்தரம் ஓடிட்டு போயிட்டு 12 மணி தான் வந்தேன். புரியுமானுள்ளே நைட்டெல்லாம் கொஞ்ச நேரம் கத்தரோட சமூகத்தில் பேசிட்டு இருந்தேன். விடியற்காலம் 3 மணிக்கெல்லாம் விழிப்பு. ஆவியானவரோடு கூட பேசுகிறேன். ஆவியானவர் எனக்கு என்ன செய்ய போறீங்கன்றது ஒளியெல்லாம் முடிச்சுட்டு சொல்கிறாங்க, ஐயா எங்கள் மாமியாருக்கு கண் வலி அழுத்திட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு தயவு செய்து என்ன பண்ணுங்க, வந்துடுங்க. இந்த மாமியாருன்ற ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? யார் மாமியாரை போய் சுகப்படுத்தினார் ஆண்டவர்? சொல்லுங்க பார்த்தோம். ஐயா நீங்கள் சொல்லலாமா? உங்களெல்லாம் கேட்கல, நீங்கள்லாம் வெள்ளஞ்சொல்லியமாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யார் வீட்டுக்கு போனாரு? பேதர் வீட்டுக்கு போய் மாமியாரை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? கையை குதிச்சாரு. ஒரு வல்லமை அப்படி போச்சு. வரம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. சூடாக சிப்பாக்கி போட்டு ஏசப்பாக்கு கொடுத்தாங்களா? கைகளை தட்டி கத்தருடைய நாமத்தை. இந்த பேதருடைய மாமி எனக்கு ஞாபகம் வந்துட்டாங்களா? எங்கள் மாமியாருக்கு கண் வலிக்குதுன்னு சொன்னார். மீற முடியல. வேற ஒரு பிள்ளை வண்டி எடுத்துட்டு நான் ஓடிட்டேன். பெரியமானோட போன அந்த அம்மா கண்ணில் கை வச்சுட்டு ஒரே அழ சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, ஐயா நாங்கள் சமைக்க கூட இல்லை, எல்லாம் என்ன பண்ணுறோம். எங்கள் அம்மாவுக்கு என்ன வலி? நான் போனேன், பக்கத்தில் உட்காந்தேன். ஏசுவே நீங்கள் என்ன சொல்ல போறீங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். ஏசு சொன்னார், அந்த அம்மா மேலே இருக்கிற ஆவியை நீ பிடிச்சிக்கோனாரு. அந்த அம்மா மேலே இருக்கிற ஆவியை எத்தனை பேர் பையன் கூட வந்தீங்க? எழுந்து நில்லுங்க. என்ன பண்ண? இந்த ஆவியை பிடிச்சிக்கிட்டு பக்கத்துலேயே உட்காந்தேன். கண்ணில் கையை வச்சு அழுது நம்ம அழைய நிறுத்திட்டு என்னையே பார்க்குறாங்க. மூடின கண்ணு தண்ணி குறைஞ்சிச்சு. இப்போ பிசாசு யாருக்கு எழுதுது? ஜனங்க நின்று உங்ககிட்ட சொல்றேன், இந்த பிசாசு வந்து பிடிச்சுங்கோன்னு. பெரிய மாணவர்களை எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். வல்லத்தை சொல்லுதையா, கர்த்தருடைய வல்லமை இறங்கினதையா, கர்த்தர் இறங்கினார் ஐயா. ஹல்லேலூயா. இந்த கண்ணில் பிடித்து வைத்திருந்த பிசாசு உனக்கு தெரியல, பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்பதான் தெரிஞ்சது பேதுரு வீட்டுக்கு ஆண்டவர் சுமபலையா. நீ போனீங்கன்னா கூட மாமியாருக்கு ரொம்ப நேசிக்கிறவங்கள ஆகி வைங்கயா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் சிரிக்கிறீங்க. விளையாட்டு சூழல என் தேவன் சொல்றாரு, உங்களை பார்த்து வலது கையை என்ன பண்ணிட்டாரு? வலது கையை பிடிச்சிட்டாரு. என்ன பண்ண போறாங்க? பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ பயத்தோடு இருக்கிற, நடுக்கத்தோடு இருக்கிற, கவலையோடு வந்திருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற, நிந்தையோடு வந்திருக்கிற, அவமானத்தோடு வந்திருக்கிற, ஆண்டவர் எல்லா வகையிலுமே எனக்கு செய்ய மாட்டாரா என்று வந்திருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நீ எல்லா காரியத்தையும் நான் சக்சஸ் பண்ணி தருவேன். நீ சும்மா வரல. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம். அவ்வளவு ஜனங்கள், அவ்வளவு அற்புதங்களை வாரி கொட்டினாரையா. முதல் வீட்டில் ஆண்டவர் காண்பித்தார், நான் இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன். அன்னைக்கு பிடிச்ச கையை இன்னவர் எவ்வளவு இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, உங்களை கடவுளை உழைப்பு இருந்து கால்பாடை மீது அந்த காலத்தில் இருக்கிற பக்கி சொல்லையா புதன்களையே இந்த ஊழியத்துக்கு என்ன பண்ணுவாராம்? கொடுப்பார் சொன்னா கொடுப்பார். ஹல்லேலூயா. ஐயா கிட்ட வந்துச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் வாங்கிட்டு போங்க. அது தெய்வீக ஆசீர்வாதத்தை தெய்வம் தருவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நிறைய பேர் என்ன நினைக்கிறான்? அவர் வலது கையை பிடித்துட்டா நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்னத்தை
செய்வார். அதான் தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை விலைக்கு முன்பதாக முறியடிக்கும்படி உங்ககிட்டயே ஒப்பு கொடுப்பாரா. அவன் ஒரு வழியா வருவானா? எத்தனை வழியா வருவான்? கை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து சொன்னோம், பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை, ஒழுங்கு மரியாதை எப்படி வந்தியோ அப்படியே போயிடு. இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் கட்டளையிட போறேன். இன்று ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு விரோதமா எழுப்பி நிற்கிற பிசாசை நீங்க ஆமென் சொல்லி அல்லேலூயா சொன்னீங்கன்னா கண்டிப்பா இப்போ வீட்டுல இருக்கிற பிசாசு கதை ஓட்டிட்டு கண்டிப்பா வெளியே போயிருப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேவன் கருத்தில் கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் அல்லேலூயா. எதன்படி விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா வரல. தேவ ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார், பலத்த கரைக்க செய்வார். அவரே உன் சத்துருக்களை உன்னை விலைக்கு விடுவித்து உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேலே உன்னை உயர்த்தி என்ன பண்ண போறாராம்? கொடுமையான மனுஷனுக்கு உன்னை என்ன பண்ண போறாரு? தப்பு வைக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்களா? கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை போட்டு கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை நினைத்து கலங்காதே. கை தட்டுங்களா? கர்த்தர் புதியன செய், இங்கே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நாம் பேசும் கைவிட மாட்டாம், நாம் பேசும் கைவிட மாட்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பக்கத்துல இருக்கிறவங்க கை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் எப்படி மாறும்? உங்கள் கவலை, கண்ணீர் எல்லாம் மறைந்து ஒன்று சேர்த்துக்குங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பாடுங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு வருகிற நெருக்கத்திலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். கர்த்தரும் சத்தத்தை கேட்டருளி அவன் எங்க கொண்டு போய் வைத்தாராம்? ஃபர்ஸ்ட் நான் கேட்கும் போது பதில் சொல்றேன். முதல் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வலது கைய. இரண்டாவது ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபே, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், ஆண்டவர் சொல்றார், உன்னை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது. யார் சொல்றது? கர்த்தர் சொல்கிறது. யார் சொல்றது? கர்த்தர் யார் சொல்றது? சத்தமா சொல்றவரை விட மாட்டேன். யார் சொல்றது? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொண்டே உன்னை பெயர் சொல்லி உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். யாருடையவன்? நீ என்ன கர்த்தருடையவன். யாருடையவன்? கர்த்தருடையவன். பிசாசு வருவானே, வருவானே. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பா வர மாட்டான்ல. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே. இரண்டாவது சொல்றார், ஃபர்ஸ்ட் பயப்படாதே, உன் கை என்ன பண்ண வலதுகையை பிடித்து கொண்டவர் சொன்னாரு. இரண்டாவது சொல்றாரு, பயப்படாதே, உன்னை என்ன பண்ணிட்டேன்? மீட்டு கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து. கைகளை தட்டுங்க. நீ யாருடையவன்? ஹல்லேலூயா, நீ யாருடையவன்? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய எல்லா சத்துருக்களுக்கும் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்கி விடுவித்த பாடும் பொழுது தாவீது பாடின பாட்டு தாயா பெரிய காரியமா இருக்கிறது. சங்கீதம் 18:46 சீக்கிரமாய் வாசிங்களேன், சீக்கிரமா வாசிங்க. சங்கீதம் 18:46 680வது பக்கம். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி எனக்காக என்ன பண்ணுவாராம்? அழகா சொல்றான் பாருங்க. ஹல்லேலூயா. உன்னை மீட்டு கொண்டவர் சொல்றாரு, பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். கீழ்ப்படுத்துகிற
தேவனானவர். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை படுத்துங்க. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22:1 சீக்கிரமாய் வாசிங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம். அவன் ஒருவருக்கு நன்மை செய்கிறான். நன்மை செய்த உடனே அவன் வாழ்க்கையில வந்த பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? 40 நாட்களாய் யாரை வெல்ல முடியல? சவுல் ராஜாவால் யாரை வெல்ல முடியல? யார? கோலியாத்த என்ன பண்ண முடியல? வெல்லவே முடியல. கோலியாத் ஒரு பெரிய சத்துருவாய் மாறிவிட்டான். கோலியாத்தினுடைய எதிர்பார்ப்பு, எங்களை ஒருவனாலும் அசைக்க முடியாது. நீ எவ்வளவு பெரிய ராஜாவா இரு, எங்களை என்ன பண்ண முடியாது? அசைக்கவே முடியாது. எங்களை முறியடிக்க முடியாது. அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆணவம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அற்பமான தாவீதை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். தாவீது என்ன மேய்ச்சிட்டு இருந்தான்? என்ன மேய்ச்சிட்டு இருந்தான்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். பிரியமான சவுல் ராஜா சோல்ஜர்ஸை நம்பினா தேவனை விட்டுட்டான். நாட்கள் கடக்க கடக்க சோல்ஜர்ஸை நம்பினான். ஆனா மனிதனை நம்பிட்டான். ஆனா யாரை விட்டுட்டான்? கர்த்தரை விட்டுட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார், தாவீதை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் சொல்றாரு, உன்னை முன்னால மேற்கொள்ள முடியாததினாலே வேறொரு ஆளை தேவன் உன் வாழ்க்கையிலே அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது வாழ்க்கையில் அது பெரிதாய் தெரியும். இன்று ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட போராட்டம் இருந்தாலும் கவலைப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். யாருடையவன்? ஹல்லேலூயா. உன் கரத்தை விடுத்துட்டேன். நீ யாருடையவன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசாயாவின் புத்தகம் 41 10 வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. இன்னொரு காரணம் என்ன முடிச்சிடறேன். சீக்கிரமா வாசிங்க. நீ பயப்படாதே, நான் கூடவே இருக்கிறேன். திகையாதே, நானும் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்புறம் இதோ உன்மேல் எரிச்சலராய் இருக்கிற யாவரும் என் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். யாருடையவன்? என்னுடையவன். உன்னோடு கூட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வர போறாரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். தேவ பிள்ளைகளே, உண்மையா சொல்றேன், இந்த இடத்துல வேதனையோடு கூட வலியோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. நீ பயப்படாத. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் வந்தேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதி வளர்கிறதுனால உன்னை தாங்குவேன். உன்னாடு கூட போராடி நம்ம தேடியும் கைப்பற்ற. ஹல்லேலூயா. 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 நல்லா போகும்போது, வீட்டுக்கு போகும்போது சிரிச்ச முகத்தோட போ. பிசாசு தோத்து போயிடுவான். இங்கேருந்து அழுதுக்கினே போகாத. பிசாசு கூடயே வருவான். வருவனா வரமாட்டான். பிரியமான தேவ பிள்ளைங்க, தயவு செய்து சொல்கிறேன், இந்த 10ஆம் ஆண்டிலே ஒரு வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை கற்று செய்ய ஒரு புதிய காரியத்தை கற்று செய்து முடிக்க போகிறார். வெறுமையான பாத்திரமாய் அல்ல, நிரம்பி ஒழுகிற பாத்திரமாய் தேவன் உன் வாழ்க்கையிலே மாற்றுவார். ஒரு செழிப்பை தேவன் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை வாழாக்காமல் உன்னை கீழாக்காமல். ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் உன்மேலே உதிக்க. ஹல்லேலூயா. நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொன்ன எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை படுத்துங்க. ஹல்லேலூயா. ஊசிபல பாபா பாபா ஹக்கரல பாதனல ஹல்லேலூயா. 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 எல்லாரும் அப்படியே சீக்கிரமா எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. ஊசிகமா நரதரல பாபா. எல்லாரும் வானத்துக்கு நேரா கைகளை உயர்த்துங்க. ஷோல்டர் பெயின் இல்லை, எல்லா பெயினும் மாறலாம். ஹார்ட்டு எல்லா வியாதி தேவன் செய்ய போகிறார். இப்போ பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இந்த 3 காரியங்களின் வாழ்க்கையிலே நடக்கட்டும். ஹல்லேலூயா.
ஊலலா கபரலபா தூணி கமரலபா. ஆண்டவர் சொல்றார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதைகளையும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நீதி ஊழியத்தின் சார்பாக கற்றுத் தரப்போகிறார். அல்லேலூயா. ஓ ரபா லபா பா 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 பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கையை அசைத்து பாடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி